யாருண்ணா உன் ஃப்ரெண்டா? மாட்டுக்காரன் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ஃப்ரெண்டா அவரு? யானைலாம் உங்களுக்கு பயம்? நம்மளுக்கு யானைக்கு எப்பயுமே, ஆனால் யானைக்கு பிடிக்கும். எனக்கு காசு வந்தா கொடுப்பேன், ஆனால் அந்த ஆசீர்வாதம் பண்ண மட்டும் விட மாட்டேன். எதனால அது? அந்த காலத்துல பாரதியார கொண்டுச்சான். ஐயோ, அதனால அது யானை. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்தா காசு கொடுத்து உன்னோட பைப்பை அங்கேயே வச்சுக்க, பைப்பை என் தலைக்கு வரக்கூடாது நம்ம சொல்லிட்டு காசு மட்டும் கொடுத்துரும், தாலிட்டு கொடுத்துரும். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வாங்க மாட்டேன். ஆசீர்வாதம் மட்டும் வாங்க மாட்டேன். ஏன்னா அது காசு கம்மி ஒரு கோவத்துல சாதி பிடிச்சுன்னு வைக்க, இவனோட 5 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி கோவத்துல அடிச்சு ஆசீர்வாதம் மட்டும் பண்ண விட மாட்டேன். பாரதியார் இறந்ததுனால அதுல இருந்து நீங்க வந்து பக்கத்துல போறது இல்ல? போறது அங்க யானைக்கு இங்க இருந்து தூரமா தான் கொடுப்பேன், வெட்டி தான் கொடுப்பேன், பக்கத்துல போவே மாட்டேன். பழம் ஆனா பழம் தூக்கி போட்டுருவீங்களா? கேட்செல்லாம் பிடிக்காது, அது முன்னையாட்டம் தான் இருக்குது, அது பிடிக்காது, கையில கொடுத்துரும். ஜல்லிக்கட்டு மாடுனா அதெல்லாம் திருப்புளி போதும் எனக்கு, இது போதும் எனக்கு ஜல்லிக்கட்டு. எல்லாரும் இழுத்து போடுவாங்க, இழுத்து பிடிப்பாங்க, அந்த கழுத்தை இழுத்து பிடிப்பாங்க பண்ணாங்கல்ல. மதுரைக்கு அங்கேயும் போக வேண்டியது. நாங்க சேலத்திலே அடைக்கிறேன். வந்துச்சு முட்டை நிறைய பேர் ஓடினாங்க, இது மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். புண்ணு வந்துச்சு, இது இப்படி என்ன அப்படியே நின்றுச்சு, எதுவும் அசைக்கல. இப்படி நான் சீன் காமிப்பேன், வெயிட் பண்ணிடுவேன் அப்படின்னா அப்படி குமிஞ்சிக்கிச்சு. இது போதும் எனக்கு, அதை அடக்கிறது. எவ்வளோ பெரிய காலையாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான காலையாக சரி, 20,000 காலையாக சரி, இது எனக்கு போதும். இந்த ஸ்டார் போதும் எனக்கு. அதான் எப்படிம்மா அப்படி குமிஞ்சிக்கும். ரைட் பண்ணிடுவான். இவன் நான் மாடு மாதிரியே பண்றான். இவன் என்னன்னா பிறந்தப்ப மாட்டு தான் பிறந்தான். மாட்டுக்கு பிறந்தானா? மாட்டு தான் பிறந்ததே. மாட்டு கொட்டாயில பிறந்தானா? இல்ல கொட்டாயில தான் பிறந்தான். இவனு 4 கால் இருந்துச்சு. மாட்டு டாக்டர் இருந்தாரு. என்னது இந்த மனுஷனா இருக்கிறான், 4 காலாக 2 கால் வெட்டி விட்டாரு. ஆபரேஷன் அப்பே பண்ணிட்டாரு. அப்ப மனுஷன் ஆக்கி விட்டாங்க. அப்பா பாருங்க, மூஞ்சி பாருங்க, ஆட்டம் பாருங்க, தலை மாடு மாதிரியே இருக்குண்ணா. டைட் பண்ணிடுவேன். பயங்கரமான விஷயம்னா, மாடா பிறந்தவன 2 கால். ஆமா, நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? நான் அந்த பக்கத்து கூட தான் அந்த சப்போர்ட் திருப்புளி அந்த ஸ்பேனர்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த வெட்டுறது, அறுக்கிறது, மேல பேஸ்ட் வச்சு மூடுறது, நீங்க நான் செஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல. அவர் மெயின் வேலை செஞ்சாரு, மேற்படி வேலை செஞ்சு அப்படிங்கிற மாதிரி. மாடு மாதிரியே தானே இருக்கிறான். ஐயோ அம்மா பாருங்க பாரு, அதே மாதிரி சைடு குமிஞ்சு பார்ப்போம் பாருங்க, எப்படி பாக்குற மாதிரி. ஆனா ஒண்ணு, கரெக்ட் டைமுக்கு தீனி போட்டுருணும், எல்லாம் எல்லாத்தையும் கடிச்சு விடுவோம். மோசமான ஆள் கேட்டா